ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். சரி போலாம் போ. அது யாருன்னு பாரியா? எங்கேருந்து வராங்களா? எங்கேயா போயிட்டு வரீங்க? ஐயா பழனிக்கு போயிட்டு வர்றேன், பொண்ணுக்காக வேண்டுதல். அனுப்பிவிடியா? போ போ போ. என்னாச்சு? கடன் பிரச்சனை சார். பணம் கொடுத்தவன் காலைல வந்து மிரட்டி போயிருக்கான். கொடுத்துலான்னு பணத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அவர் நேரம் போனவ தெரியல, நேற்று நைட்டே யாரோ பணத்தெல்லாம் கலாவணி போயிட்டாங்க. அவரும் பயந்து போய் நாண்டுட்டு செத்து போயிட்டாரு. சண்டாளம் பாவி, என் புருஷனை கொன்னுட்டியடா. நெசமாவே பணம் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னாரே. விடுமா தலைமணியே, நீ கேட்டியா? என் புருஷன் செத்து போயிட்டாரடா. நீ யாடா குடுப்ப? நீ யாடா திருப்பி குடுப்ப? நீ யா திருப்பி குடுப்ப? இங்க போடா, என் பொண்ணை கூட்டிட்டு போறேன்னு சொன்னல. என்ன கூட்டிட்டு போடா. விடுமா, நான் பேசிட்டு வரேன், நான் பேசிட்டு வரேன். நடக்கிறத பாவி வரா பாரு. நீ விலக மாட்டடா, நீ விலக மாட்டடா, உரப்பட மாட்டடா. டேய் நீதானே அது? இன்னைக்கு ஜெயிச்சு விட்டானே. என்ன சொல்ல, என்ன சொல்றேன்? வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்டா, நல்லா இருக்குண்டா. இந்தடா சாப்பிடு. எனக்கு எதுவும் வேணாமா, போமா. டேய் நில்றா. இன்னும் இதே அக்கப்பரா போச்சு. உட்காருங்க. ஓடாத நில்லே. டேய் ஆமா, சாரங்கனுங்க? அவன் காலையிலேயே கடைக்கு போயிட்டானே. நான் கடையில இருந்து தானே வரேன், அங்க இல்லையே. அங்க இல்லையா? ஒரு ஃபோன் பண்ணுங்க. லட்சுமி போன் எடுத்துட்டு வா. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தாயே, நல்லா இருக்கேன். ரிங்கு போகுது, எடுக்க மாட்டேங்கிறான். அப்படியா? பரவாயில்ல. சாரங்க வந்தா ஸ்டேஷன் வரைக்கும் வர சொல்லுங்க. என்ன விஷயம்? வேற ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு விஷயம் கேட்கணும், அவ்வளோதான். சரி சரி வரட்டுமா? வாங்க.
வாஷிங் மிஷின்லாம் வந்திருக்கு. இந்த வீடு தானே சார்? இந்த வீடு தான் துக்கு வீடாகி போச்சு. இன்னொரு நாளைக்கு கொண்டு வாப்பா. சரிங்க சார். ஐயா ஐயா இங்க வந்து பாருடா. ஐயோ, எங்களை தனியா தவிக்க விட்டு போயிட்டாரு. ஐயோ, நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாரா? எங்களை அனாதையாக்கிட்டியா சாமி? பாரு தம்பி, உங்க அண்ணனை. ஐயோ, வந்தானே டேய் சாரங்கா, வாங்க வாங்க. என்னையா எதுக்கே வர சொன்னீங்க? என்ன என்கொயரி? ஐயா இப்போ வந்துருவாங்க, உட்காருங்க. காபி டீ எதுவும் சாப்பிட்றீங்களா? வேணாம் வேணாம். சரி சரி. கேட்டியா, யாருன்னு தெரியுதா? ஃபைனான்ஸ் முருகவேல். அப்படியா சார்? வணக்கம் அண்ணே. வணக்கண்ணே. ஏய், மறுபடியும் வந்துட்டீங்களா? 4 நாளைக்கு ஒரு வராட்டி உங்களுக்கு தூக்கம் வராதாடா? நிஜமாவே தூக்கம் வர மாட்டேங்குதுண்ணே. ஐயா வந்தா கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. எப்படி நீ நானும் ஃப்ரெண்டுண்ணா? போட்டேன்னா ஆளையும் முகரையும் பாரு. சார், இவர் முருகவேலு. அந்த சூசைட் கேஸு ஃபைனான்ஸ் கொடுத்தவர் தான் சார். எஸ்ஐ வர சொல்லியிருந்தாங்க. ஓ, நேற்று வர சொல்லியிருந்தாரு. ஆமாம் சார். உட்கார். அப்புறம் இது ஒரு சின்ன வேலை, அதான் சார் வர முடியல. பரவாயில்ல பரவாயில்ல. ஆமா, என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை சார், கொடுத்த காசை திருப்பி கேட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்ணே அண்ணே, கோயிலுக்கு போயிட்டு எப்போ வந்தீங்க? அம்மா வணக்கம்மா. சாமி தரிசனம் நல்லபடியா முடிஞ்சா? என்னண்ணே முகமே சரியில்லை, இது பிரச்சனையா? எதா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்கண்ணே. சரி, அதை விடுங்க. இன்னைக்கு நமக்கு செட்டில் பண்ணிடுவீங்கல்ல, அதுல எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்ல தம்பி, உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் ஊர்ல நிலத்தை வைத்து பணத்தை ரெடி பண்ணோம். ஆமா, அது சொல்லித்தானே இன்னைக்கு வர சொன்னீங்க. நேத்து பழனிக்கு போயிட்டு காலையில தான் வந்தோம். வந்து பார்த்தா பீரோல இந்த பணம் திருடு போயிருக்கு.
சொல்றா, என்ன சொல்றான் அவன்? பணம் இல்லைங்கிறானா? வீடு அவன் பேர்லான இருக்கு, வீடு எழுதிக்குவான். என்ன திருடன் கையிலே சாவி கொடுத்துட்டு போயிட்டீங்களோ? கதவெல்லாம் உடைக்காம அப்படியே இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குண்ணே. அண்ணே சொல்ற போய் நம்புற மாதிரி சொல்லுங்கண்ணே. இல்ல தம்பி, நெசமாவே கதை சொல்லாங்கண்ணே, எனக்கு பிடிக்காது. பெரிய பொண்ணு கல்யாணம், ரெண்டாவது பொண்ணு படிப்பு செலவுன்னு இது வரைக்கும் நீங்கள் வாங்கினது வட்டியோட சேர்த்து 30 லட்சத்தை தாண்டிடுச்சு. நாளைக்கு நான் வருவேன், என் பணம் எனக்கு வரணும். வரல அம்மா தப்பா நினச்சிக்காதீங்கம்மா. உங்கள் வீட்டு பொண்ணு என் வீட்டில் இருப்பா, அதுக்கு போய் செத்து போயிட்டான், அவ்வளோதான் சார். அவ்வளவுதானா? ஏண்டா உயிர் உனக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சு? எப்படி கொடுத்த காசை திருப்பி தரலாம் விட்டு பொண்ணை கேப்பியா நீ? போடா அங்க போய் உட்கார். வாங்கண்ணே. வாண்ணே வாண்ணே வா. நீ இவ்வளவு சீக்கிரமா வருவீங்க எதிர்பார்க்கல. உட்காருங்க 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 உட்காருண்ணே. உட்காருண்ணே. உட்காரா. நல்லா உட்காருண்ணே, பேண்ட் கிழிஞ்சிட போகுது. ஏதாவது சொல்லுங்க. நீங்க சொல்றதை வச்சுதான் உங்க பையனை கொண்டு அவங்களை கண்டுபிடிக்க முடியும். ஒண்ணுமே புரியல சார். என் பையன் ரொம்ப நல்லவன் சார், ஆனா கொஞ்சம் முன்கோவி. யோ அறிவில்ல, என்ன வண்டி ஓட்டுற நீ? கண்ணை முன்னாடி வச்சிருக்கியா பின்னாடி வச்சிருக்கியா? சார் சடன் பிரேக் போட்டா வண்டி எப்படி சார் கண்ட்ரோல் பண்ண முடியும்? பிரேக் போட்டா வண்டி வந்து இடிச்சிட நீ. சார் என்ன சார் ஆக்சிடென்டா சார்? இடிச்சிட்டா என் வண்டியை. இந்த ஆட்டோக்காரங்களே இப்படிதான் சார், ரொம்ப திமிர் பிடிச்சவங்க. சார் என் வண்டி தான் சார் அடிபட்டு இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு இல்ல, வண்டி எடுத்துட்டு கிளம்புங்க. எனக்கு தான் சார் டேமேஜ். விட்டுற முடியுமா? ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்ணுவ? ஆட்டோக்காரன் தான் தப்பு பண்றானா? ஆட்டோக்காரன் தான் இடிக்கிறானா? வேற எங்கேயும் ஆக்சிடென்ட் ஆகுதுல்ல? அவர் பிரேக் போட்டது மட்டும் சரியாது. சாப்பிடுங்க. சரி, உங்க மூத்த பையன் ரொம்ப நல்லவன். உங்க ரெண்டாவது பையன், அவன் பேர் என்ன? சாரங்கன் சார். அவனும் ரொம்ப நல்லவனோ? உங்க பசங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை இருந்துச்சா? உங்க கஷ்டம் எனக்கு புரியுது பெரியவரே. ஆனா இங்க வந்துட்டா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். புரியுதா? தைரியமா சொல்லுங்க. என்ன சொல்லணும் சார்? சாரங்கனை பத்தி சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருந்தான்? யாரா நீ? ஏன் பைக்கு திறந்துக்கிருக்க? ஓம் பைக்கா? அப்புறம் ஏன் பைக்குடா? உன் பைக்கா? ஏண்டா பட்ட பால திருடிக்கிட்டு ஏன் பைக்குன்னு வர சொல்ற? சாவி கொத்த பார்த்தா கலவணி பையில போல தெரியுதுடா. ஏய் ஆரா நீ? கையெடு. என்ன தள்ளி நில்றா. தள்ளி நிக்கணுமா நானு? ஒரு தடவை சொன்னா புரியாதா? வண்டி என்னதுடா? ஏய் ஏன் வண்டியா வம்பிழுத்துக்கு இருக்க? பிரச்சனை ஆகி போகும். சார் வாங்க சார், தனியா தெரியலன்னு கேளுங்க சார். சார் இது ஏன் பைக் சார், கேட்டா என்னதுங்கிறியா? என்னட்டு கேளுங்க சார். ஓம் பைக் தானே இது? ஆமா சார், எங்க அம்மா மேல சத்தியமா வேலை கிடைச்சு எங்க அப்பா கொடுத்து சார். சத்தியம். அண்ணா நான் கிளம்பவா? எப்பா நீ போப்பா, ஓம்பளை போய் பாரு. வண்டி இங்க 5 நாளா நிக்குது. ஒம்பாட்டுக்கு வண்டியை போட்டு கிளம்பி போயிட்ட. ஆளாளுக்கு சந்தேகப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வேற வேலை கிடையாது இல்ல. இந்த கடையை போடுறா. பைக்கில் பாம்பு இருக்குன்னு சொல்லி 2 நாளா கடையே திறக்கல. சாரி சார். படிச்சவன் தானே நீ, அறிவில்லை? படிச்சவன் மட்டும் அடிவாள், நீ யார் சார் சொன்னது? வண்டி எடுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வர தள்ளிக்கிட்டே வரணும். ஹலோ, இன்னைக்கு சண்டே, எனக்கு லீவு. எடுக்கிறதே பிச்சை, அதுக்கு இந்த திமிரா? குமார நீ அடங்கவே மாட்டியா? எனக்கு மட்டும் சண்டே லீவு வேணாமா? சரி 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 சரி.
என்னடா டைம் ஆச்சு கிளம்புடா. அதுக்குள்ளேயே வா, இரு போலாம். வரேன். டேய் வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமாடா? எங்கடா பிடிச்சவனா? ஒண்ணுக்கு ஆகாதவனா இருப்பான் போல. அவ்வளோதான், இங்கே வை, அங்கே உட்காரு. ஏய் இவனுக்கு ஊத்துறா. இவ யாருன்னு தெரியாதுல்ல? காக்கா தோப்பு சுந்தர். போன வருஷம் வரைக்கும் இவ ஏரியாவில் இவன் பெரிய ரவுடி. இப்போ திருந்திட்டேன். அண்ணே இந்தாங்க உட்காருங்கண்ணே. மனுஷன் மகத்தான சல்லிப்பையங்கிறது சரியாத்தாண்டா இருக்கு. இப்போதான் மரியாதை இல்லாம டேவான்னு கூப்பிட்டேன். ரவுடின்னு ஒன்னே அண்ணன்ட்டே. துடியான சாமினா கும்பிடுதானே ஆகணும். என்ன மாப்ள? பின்ன நீங்க குடிங்கண்ணே. நான் தொழில் செய்யும் போது காசு வாங்காத ஒரே போலீஸ் அண்ணன் தான். இந்த சரக்கு அடிக்கிறதுக்கு இம்புட்டு தூரம் வரணுமா? நம்ம ஏரியாவில் எவ்வளோ கடனே இருக்கு. இமேஜ்டா, யாராவது தப்பா நினைச்சிட்டாங்கன்னா என்ன? அது இல்லைடா, நான் போலீஸ்காரன். நான் குடிக்கிறேன்னு தெரிஞ்சா 4 பேர் வாங்கி கொடுக்க தயாராக இருக்கேன். நான் தடுமாறிட்டா நாளைக்கு அவன் தப்பு பண்ணும்போது நான் கேட்க முடியாமல் போயிரும்ல. அவன் யார் உங்க பையனோட ஃப்ரெண்டு? அவன் பேர் என்ன? ஆனந்தன் சார். அவன் மேல கூட 2 கேஸ் இருக்கு போல இருக்கு. பொய் சொல்றீங்க சார். சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவை இழந்துட்டான் சார். சொல்லிக்கிறதுக்கு அவனுக்கு எங்களை தவிர வேற யாரும் இல்லை சார். நாங்கள் தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் சார். அவன் சின்ன பிள்ளை மாதிரி சார். எதுக்கு எப்படி கோவப்படுறதோட அவனுக்கு தெரியாது சார். பாலெல்லாம் பொங்காம பாத்துக்கத்தா. அதே மாதிரி கழுவும் போது தண்ணிலாம் படாம பாத்துக்க. அப்பதான் அடப்பு இல்லாம இருக்கும். இல்ல ஓயாம அடப்பாயிட்டு தான் இருக்கும். சரி சரி நான் பாத்துக்கிறேன். இந்தாப்பா. என்னத்தா 60 ரூபா இருக்கு? 80 ரூபா பேசிட்டானே உட்காந்தேன். 60 ரூபா போதுயா. கொடுத்தா 20 ரூபா கொடுத்தா. 60 ரூபா தான்யா. 80 ரூபா பேசிதானே உட்காந்தேன். 60 ரூபா தான் போதும்யா. அவன் எங்கேயோ உள்ள கோபத்தை யார்கிட்டயாவது காட்டுவான் சார். அண்ணே ஒரு ஐஸ் சர்பத் போடுண்ணே. இதோ தரேண்ணே. அண்ணா இந்தாங்கண்ணே. ஐஸ் போடுண்ணே. அண்ணே ஐஸ் இல்லையாண்ணே? ஐஸ் இல்லைன்னா வந்தவொடனே சொல்ல வேண்டியதானே. அப்புறம் எதுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் ஐஸ்ன்னு போட்டு வச்சிருக்க? முதல்ல சொல்ல வேண்டியதானே நீனு. அண்ணே அதை கொஞ்சம் கொடுங்க. ஐஸ் உள்ள கடையா? கூலா போய் குடிங்க, காசே வேணாம். நான் என்ன பிச்சைக்காரன் நினைச்சியா? நான் தான் சர்பத்தே குடிக்கல, உனக்கு எதுக்கு காசு? சிக்கி இருக்குது பாரு. பார்த்து குத்துப்பா. அவன் எங்க குடும்பத்துல ஒருத்தன் சார். நல்லதோ கெட்டதோ அவன் இல்லாம எங்க வீட்டுல எதுவும் நடக்காது சார். அவ்வளவுதான் அவ்வளவுதான். போட்டுடுவோம். அவ்வளவுதான். வாங்க வாங்க தாத்தாட்ட வாங்க ஐயா. அப்படியே ஐயா மடியில் உட்காரு. இப்ப அழுகலை பத்தியா? அவ்வளவுதான் ஐயா. இவ்வளவு நேரம் மாடி வர்றதுக்கு மோதிரத்தை எடுத்து வந்தியா? சார் இவர் தான் ஆனந்தன். வர சொல்லியிருந்தீங்க சார். வணக்கம் ஐயா. என்ன
பயமா இருக்கா? உண்மை மட்டும் சொல்லு, பயம் வராது. சொல்லு, சாரங்க நீங்க. சத்தியமா எனக்கு தெரியாதுங்கய்யா. பெத்தவங்க கிட்ட கூட சொல்ல முடியாத விஷயத்த நண்பன் கிட்ட தானே சொல்லுவாங்க. என்ன வேதகிரி? கண்டிப்பா சார். நீ நண்பன் தானே? ஆமாங்கய்யா. ஆனா அவன் எதுவும் சொல்லலைங்கய்யா. சாரங்க எதுக்கு ஆரம்பத்தை கொன்னான்? என்னங்கய்யா சொல்றீங்க? அவன் பாவங்கய்யா. கூட பிறந்தன போய் அவன் கொல்லுவானாங்கய்யா. சரி, வேற யார் கொன்னது? தெரியலைங்கய்யா. ஆறுமுகத்தை கொல்ற அளவுக்கு வேற யாருக்கு அவன் மேல கோவம் இருந்துச்சு? நல்லா யோசிச்சு சொல்லு. ஐயா, எனக்கு தெரிஞ்சதை சொல்றீங்கய்யா. தம்பி வா. என்னண்ணே? அண்ணன் உன்னை கூப்பிட்டாரு. ஒண்ணும் இல்ல தம்பி, வீட்டுல இருக்க பீரோ சாவி தொலைஞ்சு போச்சு, வந்து திறந்து கொடுங்க, எவ்வளவு வேணுமோ வாங்கிட்டு போங்க. இல்லைண்ணே, வெளியெல்லாம் போய் வேலை பார்க்கறது இல்லை, பிரச்சனை ஆயிரும். எதா இருந்தாலும் இங்கே எடுத்துட்டு வாங்க, பண்ணித்தரேன். வரண்ணே. ஏய், அண்ணன் யாருன்னு தெரியுதுல? தெரியல. என்ன நக்கலா? இல்லை, நிஜமாவே தெரியல. டேய், அண்ணன் தெரியாது உனக்கு? கையெடு, எடுன்றல. அண்ணே 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 விடுனே, பேசிக்கானே. ஐயா அப்பா. அண்ணே டேய் 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 அண்ணே விடுடா. ஏய் டேய் டேய், நீ உள்ள போய் உட்காரு, நான் பாத்துக்கறேன்ல. விடு. டேய் அண்ணே 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 விடுடா. சொல்றத கேளுண்ணே அண்ணே. டேய் அண்ணே போடா, நான் பாத்துக்கறேன். ஏய் சொன்னா கேளு. டேய் இந்த பக்கம். ஏய் தம்பி கேளப்பா. நேருக்கு அடிக்கிறேன். டேய் செவுல. டேய் வேண்டாம். டேய் சொன்னா கேளு. கார்ல வந்தா பெரிய விடுப்பா நீ. வாடா இடி நீ. வாடா. ஏம்பா சொல்றேன்ல. விடு. விடு. யார் வீட்டுக்கும் வர மாட்ட, வர வைக்கிறேன்டா. போ எலிச்சாரு இவரு. போடா. என்ன பாக்குற? போ. யார் வேதகிரி அது? வட்ட செயலாளர் இருக்கார் சார், பேர் சண்முகம். விசாரிச்சுட்டேன், சாயங்காலம் வர சொல்லியிருக்கேன் சார். சாரங்கனோட டெபாசிட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்குது சார். ரைட் வெற்றி, இதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். சார் உங்களுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு திருட்டு கேஸ். 40 லட்சம் ரூபாய் திருடி இருக்கானுங்க. அதான் எஸ்ஐ விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்படியா சார்? அதுக்கும் உங்க பையனுக்கும் சம்மந்தம் இருக்கு சார். ஒரு பீடியாவது கேளுடா. ஹலோ ஏட்டியா ஒரு பீடி விடுங்க, பேசாம. நீ கொஞ்சம் வெளியே இரு. சரிங்கய்யா. ஹலோ, ஒரு பீடி கோயிலுக்கு வந்துட்டு போற மாதிரியே போறாங்க உத்தம புத்திரங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். பீடி. பெரியவரே, திருட்டு போன அடுத்த நாள் உங்க பையன் அக்கௌண்ட்ல 1 லட்சம் ரூபாய் போடப்பட்டிருக்கு. இது அன்னைக்கே இந்த கடையில் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜுன்னு உங்க வீட்டுக்கு ஆர்டர் பண்ண ரசீது சார். இதெல்லாம் சேர்ந்து தான் உங்க பையனை விரட்டிட்டு இருக்கு. அன்னைக்கு நடந்த திருட்டுல அந்த பூட்டு உடைக்கப்படல, யாரோ சாமர்த்தியமா அந்த பூட்டை திறந்துருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட எல்லாரையும் விசாரிக்கும் போது உங்க பையன் மட்டும் மிஸ்ஸிங். அதுக்கப்புறம் நடந்த உங்க மூத்த மகனோட கொலை. ஒண்ணுமே புரியலையே சார். எப்படியும் நாங்க பிடிச்சிருவோம். அவனா சரண்டர் ஆயிட்டா அவனுக்கு நல்லது. புரியுதா? என்ன ஏதோ சொன்னானா? எங்க சார், கொடுத்த காசை பற்றி தான் புலம்பிட்டே இருக்கான். அவன் உண்மையை தான் சொல்றான்.
இவங்களும் போய் சொல்ல. ஏதோ ஒரு பக்கம் இருட்டாவே இருக்கு வெற்றி. ஆமாம் சார், அப்படிதான் தோணுது. நீங்க இருங்க, வந்துடுறேன். அழகா பார்க்கணும். நீ யாரு? நம்ம சொந்தக்கார பொண்ணு தான். மேலதான் இருக்கு, வேலை நேரம், கொஞ்சம் வேகமா பேசிட்டு வந்துருங்க. வாங்க சார். என்ன சார் வேணும்? சாரங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இல்ல, அழகு என்கிற அழகம்மாள். கடைசியா எப்ப அவனை பார்த்த? போன வாரம் வெள்ளிக்கிழமை. அவன் தலைமறைவா போனதுக்கு முந்தின நாள். அதுக்கப்புறம் அவன் கிட்ட பேசலையா? ஏன் தெரியல. ஒருவேளை என்கிட்ட பேசினா உங்களை மாதிரி போலீஸ்காரங்க என்ன டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு நினைச்சிருக்கலாம். லவ்வா? இல்ல. அப்போ ஆமா. நிச்சயத்துக்கு அப்புறம் தான் லவ் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை நாள் அவனுக்கு தெரியும்? இப்போ ஒரு 3 மாசமா. தம்பி புடவை ஸ்டேஷன் எங்கிட்டயா இருக்கு? அங்கே சார். இங்கதான் நான் அவரை முதல்ல பார்த்தேன். வாங்க சார். என்ன சார் வேணும்? இல்ல அம்மாவுக்கு கல்யாண நாள், ஒரு புடவை எடுக்கணும். இதெல்லாம் ஏன்டா அதுட்ட போய் சொல்லிட்டு நீ எடுத்து போடுமா? சும்மாறா. இல்ல இது வரைக்கும் புடவை எடுத்து பழக்கம் இல்ல, ஒரு நல்ல புடவை நீங்களே எடுத்து கொடுங்க. இது பாருங்க சார், நல்லா இருக்கும். அழகே, உன்னை முதலாளி கூப்பிடுறாரு. பாத்துட்டுங்க சார், இதோ வரேன். இது நல்லா இருக்குல்ல? நீ நல்ல பொண்ணு தானே, உன்கிட்ட சாவி கொடுத்துட்டு போனேன். எங்க தொலைச்ச? இல்ல சார், இங்கதான் எங்க இருக்கு? வச்சேன். எடு. காலையில டென்ஷன் பண்ணிட்டு. எனக்கு இப்ப சாவி கண்டிப்பா வேணும். பாரு, இத நான் எங்க போனப்ப? என்னண்ணே, என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லையா, சாவியை தொலைச்சிட்டு நிக்குது. நான் திறக்கோண்ணே. பாப்பா. இதானே? ஆமா. கொஞ்சம் ஹேர் பண்ணி தாங்க. இதுக்கு என்ன டென்ஷன் ஆகுறீங்க? தேங்க்ஸுங்க. பரவாயில்லைங்க. சரி, என்ன வேலை பாக்குறீங்க? கூட்டு திறந்தோன்னே உங்களுக்கு டவுட் வந்துருச்சு. நல்லது பண்ணா இப்படிதாங்க, களவாணிலாம் நினைச்சுக்காதீங்க. சாவி தொலைஞ்சா சொல்லி அனுப்புங்க. கடையில பார்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவரை நான் எங்க வீட்டு வாசல்ல பார்த்தேன். என்னங்க, என்ன இந்த பக்கம்? சும்மா கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு போலான்னு வந்தோம். என்னமா அப்படி லேட் பண்ணிட்ட வந்து? ஹேய், இந்த வீட்டுக்கு இந்த பொண்ணுக்கு என்னடா சம்பந்தம்? நம்ம பார்க்க வந்த புள்ள ஏதாத்தான் இருக்குமோ? ஏண்டி இவ்வளவு நேரம்? அம்மா, எங்க அலங்காரம் பண்றதுக்கா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அதான் பொண்ணை பார்த்தாச்சுல்ல. அம்மா, இங்க வாடா. போ போ.
உகரு பரவாயில்ல வாமா. வாமா உக்காரு. எங்கம்மா வேலை பார்க்குற? ஜவுளி கடையில. அப்படியா? சாரங்கா, அப்பா இவன்தாம்மா, பார்த்துக்க. பாத்து நல்லா பாத்துக்க. பையன் என்ன மாதிரி பொறுப்பாடுறப்பாரா வந்து நீ பாப்பா. போப்பா. என்ன கேட்டீங்க? பையன் என்ன மாதிரி பொறுப்பாடுப்பாரான்னு கேட்டேன். ஏய் அவங்க அப்பா தண்ணி போட்டிருக்காரா? டே விட்றா, பொண்ணை தானே பார்க்க வந்தோம், அந்த ஆளையா பார்க்க வந்தோம். உங்களை மாதிரி பொறுப்பாவா? என்ன சார் ஆமா? சம்பளம் எவ்வளோமா வாங்குற? 5000. பொண்ணு சம்பாத்தியத்தில் உட்காந்து சாப்பிட்றதுலையும் ஒரு சந்தோஷம்தான். தப்பு வந்து என்ன தப்பு? ரொம்ப தப்பு வந்து. என்ன சொல்லிட்டேன்னு? பொம்பளை பிள்ளைய சம்பாத்தியத்தில் சாப்பிடுன்னு சொல்றது ரொம்ப தப்பு வந்து. சரி, அப்படி தப்பா பேசுறேன்னு நினைச்சீங்கன்னா மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறேன் நான் கடவுளா? நீங்க வாட்டுக்கு பேசிட்டு அப்புறம் எப்படி வந்து மன்னிக்கிறதுனா எப்படி சார்? நீ பேச, நாங்க பேசணும், பெரிய முடிச்சு பேசிக்கிறோம், நீ பேச எங்களுக்கு தெரியாது. என்னங்க இப்படி? நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். வார்த்தை ரொம்ப முக்கியம். நீ பேசு கரெக்ட், வார்த்தை ரொம்ப தப்பு. அப்பா சும்மா இருங்கப்பா. நீ பேசாம இருமா, நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன், அப்ப இருக்கிறேன் வந்து நீ கவலைப்படாத. சார், ஹரிச்சந்திரனே ஒரு வார்த்தை சுடுகாட்டுக்கு அனுப்பிடுச்சு தெரியுமா? ஐயய்ய, இந்த நேரத்துல பேசுற பேச்சா இது? என்னங்க எங்க கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டீங்களா? நீ பேசாம எப்பவுமே இப்படித்தானா? ஒரு வார்த்தை மனுஷனை என்ன பண்ணும் தெரியுமா உனக்கு வந்து? என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இப்படியே பேசிக்கிட்டு இருங்க, உங்க பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆயிரும். எது அப்படிலாம் சொல்லாதே வந்து. இங்க வருங்க. சீக்கிரம் வாங்க. என்னாச்சுப்பா? அம்மா என்னம்மா? என்னாச்சுமா? ஒண்ணுமில்ல, போலாம்ப்பா. டேய் போடா, வேற பொண்ணா என்ன கிடைக்காது. சொல்றாங்க? என்னவா? வண்டி எடுங்கடா, எல்லாரும் வண்டியில சரி உட்காருங்கப்பா, போலாம். போயிட்டே இரு. குடியார பையன். குடியார் நாடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உனக்கு? நீ ஸ்டார்ட் பண்ண போயிட்டே ஓட்ட வண்டிய தள்ளி விடவா? வாமா. ஏதோ சொல்லணுமா? என்னம்மா? அன்னைக்கு என்ன வீட்டுக்கு பார்க்க வந்தீங்க, அப்பா அவமானப்படுத்திட்டாரு. அன்னைக்கு நிறைய குடிச்சிருந்தாரு, மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு, அதான் வந்தேன். மன்னிச்சிருங்க. இன்னைக்கு கடை லீவா? இல்லம்மா, லஞ்ச் டைம், அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சாப்பிட்டியா? இனிமேதாம்மா, போய் தான் சாப்பிடணும், லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாவே போ, இன்னைக்கு எங்க வீட்டுல சாப்பிடு. வேணாம்மா, நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். என் மருமாவை வச்ச மீன் குழம்பு நீ சாப்பிட்டு பாரு, ஆயுசுக்கு அதை நீ மறக்கவே மாட்ட. அதான் அத்தை சொல்றாங்கல்ல, சாப்பிட்டு போ. நான் பாக்குறேன். அந்த ஆளை என்ன பார்த்துட்டு இருக்க? சாவிக்கு பூட்டு போடியா வந்து? மாப்பிள, ஆ, ஓடி போய் 4 அப்பு அப்பிட்டு வந்துருவா. நீ வேற சும்மா இருக்க மாட்டியாடா? அப்புறம் நமக்கு தான்டா பிரச்சனை. பார்க்க முடியல, முடியல பார்க்க. என் பொண்ணு வேணாங்கிற நீ. யோ, அவன் எங்கேயா வேணாம்னா, நீ தானே வேணாம்னா? அது ஆள் வச்சிருக்கியா அல்லகையா? சும்மா போய் சொன்ன கேட்றா. சும்மா போறியா இல்லையா? முறைக்கு சொல்றியா? அடிப்பி ஆள் வச்சு போயா முதல்ல, காலையிலேயே போட்டு வந்து நின்னுக்கிட்டு. நீ வேற ஏன்டா? மானம் போதா? போய் உங்க ஒப்பன்ட்டே சொல்லு. இருடா. அப்பா பத்தி தப்பா பேசுறான்டா. அந்த ஆளை பத்தி தெரியாத உனக்கு? என் பொண்ணு யாருன்னு தெரியுமா? அவ யாருன்னு தெரியுமா உனக்கு? யாரு தெரியுமா? உனக்கு தெரியுமா? மகாராணி எலிசபெத் தெரியுமா? எலிசபெத் அவ்வளோ போய் வேணாங்கிறீடா நீ. உனக்கு கொடுத்து வச்சா அவ்வளோதான். சரியா? ஒழுங்கா அவனை போ சொல்லிரு, இங்க இருந்தா கொண்டே விடுவேன். வெட்ரா.
என் வீட்டு ஐஸ்வர்யா ராய்டாவ போயிரு. ஐஸ்வர்யா ராய் தெரியுமா? எது அடிப்பியா? அடி அடிக்கிற நீ அடிச்சு பாரு. அடிச்சு பாரு ஐஸ்வர்யா. வா 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 வந்து அடி. நீ வா. என்னடா வாவான்னு சொல்லிட்டு பின்னாடியே போறேன். ஏய் நீ வா. அடிச்சு அடி. நீ அடி. வாடா. என்னடா பண்ணலாம்? தூக்கி ஓரமா போற. பாவண்டா, என்னதான் இருந்தாலும். வேற என்ன செய்ய போற? சாலை விதிகளை கடைபிடிக்கும். நீ ஒயின்ஷா வந்தா உடனே நிறுத்து. என்ன எங்க கூட்டி விடுற நீ? உன்னை கொல்றது கூட்டு போறேன். கொல்லுவியா? ஏன் தெருவுல வந்து அடி வாங்க போறியா? அடிக்க போறியா நீ? யார் எது? இங்க கொண்டு வந்து கொல்றோம்னா என் வீட்லயே வச்சு கொல்ல போறியா? சேர்ந்துட்டியா? கூட்டணி இருக்கியா? கூட்டணிலாம் சொல்லாது. ஐயா போமே தனிதான். எது கொன்றியா நீ? கேக்குறேன். என்ன நடக்குது இங்க? என்னப்பா இது? என்னையா இது? அடிக்கிற நீ? 4 பேர்கள் அடிக்கிறேன். உள்ள சொன்ன கேளியா? உள்ள வாயா. மரியாதை முக்கியம். மரியாதை முக்கியம் தெரியுமா? நீ அடிக்கிற நீ? அடிய கொல்றியா? கொன்றியா? சொன்ன கேளியா? ஜாயின் போடுறீங்களா? கூட்டு ஏது? எங்க வர? ஐயோ என்ன குடும்ப நடத்த கூப்பிடுறியா? வாயா. அங்கேயே பாக்குறேன். ஐயோ அப்பா கேக்குறேன். வாங்கப்பா. என்ன கேளியா? வர முடியாது. உள்ள போங்க. வெளியில எனக்கு தெரிஞ்சாகணும். இன்னைக்கு நான் சொல்லாம போக மாட்டேன். அப்பா வாயா. சொன்ன கேளுங்க. கொல்றோம்னா கொல்ல. ஐயோ சொன்ன கேளியா? உள்ள வாயா. கடை பக்கத்துல விழுந்துட்டாருங்க. சாரிங்க. உங்களுக்கு பழகிடுச்சுல்ல? ஐயோ தப்பா நினைச்சுக்காதீங்க. கழட்டி கொடுங்க, வாஷ் பண்ணி தரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. பரவாயில்ல கொடுங்க. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். கொடுங்க கொடுங்க. நீங்க வீட்டுக்கு வந்திருந்தீங்கன்னு அம்மா சொன்னாங்க. அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் தான் எங்க கல்யாணம் நிச்சயமாச்சு. கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. இன்னமும் நீ எனக்கு என்ன வேணுங்கிறத சொல்லி. உங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்போ அவன் எங்க இருக்கான்? தெரியாது. அவன் தப்பு செஞ்சிருக்க மாட்டான்னு நீ நம்புறியா? அவரோட ஒரே தகுதி நல்லவனா இருக்கிறது மட்டும்தான். அப்படின்னா நீ உண்மையை சொன்னா மட்டும்தான் என்னால அவனை காப்பாற்ற முடியும். நான் உண்மையை சொன்னா நீங்க அவரை காப்பாத்துவீங்களா? நிச்சயமா சொல்லு. அப்ப நான் எதுக்கு போய் சொல்லணும்? சத்தியமா எனக்கு தெரியாது. இது நல்லா இருக்கும். இது என்ன பிரைஸ்? 395. ஓகே. ஹலோ, எங்க இருக்கீங்க? சரி வரேன்.
எங்க போற? எப்படி இருக்கீங்க? போலீஸ் வந்து விசாரிச்சாங்க. நினைச்சேன். நீ என்ன சொன்ன? தெரிஞ்சதை சொன்னேன். ஏன் இப்படி ஆச்சு? அன்னைக்கு ராத்திரி வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டேய், என்னடா இந்த நேரத்தில் ஃபோனை போட்டு வர சொல்லியிருக்க? யாரும் பார்த்தாங்க சந்தேகப்பட மாட்டாங்க? தெரியாதா மாப்ள, வேற வழி இல்ல, அதான் வர வணக்கம் பாஸ். சொன்னேன். அவர் தான் எங்க மாமா. பழனிக்கு போயிட்டு வர வழியில பஸ்ஸிலே சாவியை தொலைச்சுட்டாங்க. லூசுப்பா, வர்ற வழியில பஸ்ல பைய விட்டுட்டு வந்துட்டா. எனக்கே தெரியாம எங்கேந்திரா வந்தாங்க இந்த மாமா வத்தையும். எல்லாம் தூரத்து சொந்தம்டா. காசு பணம் உள்ளவன் நம்மள மதிக்கிறான். இன்னைக்கு நம்ம அவங்களுக்கு தேவை. சாவியை தொலைச்சுட்டோம்னு போன் போட்டாங்க. அதான் நானும் வேற வழி இல்லாம உனக்கு போன் போட்டேன். சரி, நீ கிளம்பு, காலைல பேசு. ஏன் நீ வரலையா? நீ கிளம்பு, பேசிட்டு காலைல பார்ப்போம். சரி. ஏ சாரங்கா, என்ன இந்த பக்கம்? ஒரு வேலையை வந்தானே. சரி சரி, பார்த்து போ. காலையில் கடைக்கு போகும்போது எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப கூட ஆனந்தம் மேல எனக்கு எந்த சந்தேகமும் வரல. ஆனந்தம் வந்தானடா? ஆனந்தனுக்கு ஃபோன் பண்ணேன். அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. மறுபடியும் அந்த வீட்டை போய் பார்க்கலாம்னு போனேன். அப்போ ஒருத்தர் லிஃப்ட் கேட்டு என் வண்டியில் ஏறினார். ஆனா அவரும் அந்த வீட்டுக்கே வருவார்னு நான் எதிர்பார்க்கல. என்னாச்சு? கடன் பிரச்சனை சார். பணம் கொடுத்தவன் காலைல வந்து மிரட்டி போயிருக்கான். கொடுத்துலான்னு பணத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாரு. அவர் நேரம் நம்ம தெரியல, நேற்று நைட்டே யாரோ பணத்தெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. நாண்டுட்டு செத்து போயிட்டாரு. ஏடா பணபாவி பயலே, என் புருஷ உசுரை கொண்டு விட்டு இங்க வந்து நிக்கிறியா? நீ உருப்பிடுவியா? நேசமாவே எங்க பணம் காணாம போயிருச்சு. விடுறி,
என்னையும் என் பிள்ளையும் ரோட்ல நிறுத்திட்டியே, நீ நல்லா இருப்பியாடா? எங்க பணம் காணாம போயிருச்சுன்னு சொன்னமே, நீ கேட்டியாடா? இப்ப என் உசுறு போயிருச்சு, என் புருஷன் அந்த வீட்டுக்கு போய் பார்த்தப்போ நான் ராத்திரி பார்த்த யாருமே அங்க இல்ல. எல்லாமே புதுசா இருந்துச்சு. அப்பதான் எனக்கு பயம் வந்தது. தெரியாத மாதிரி வந்து கேக்குறீங்க. அப்ப பணம் கொடுத்தது நீதானா? கொடுத்த காசை தான் சார் நான் கேட்டேன். அதுக்கு அவன் செத்தா நான் என்ன சார் பண்றது? தப்பு பண்ணது யாரு? நானா அந்த வட்டிக்காரனா? யாரால அந்த மனுஷன் செத்தாரு தெரியல. நிச்சயமா நானும் ஒரு காரணம். இனி என்ன பண்ண போறீங்க? மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. அந்த அம்மாவுடைய அழுகையும் சாபமும் இன்னும் எனக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த பணம் அவங்களுக்கு போய் சேரணும் அழகு. வெறி பிடிச்சு அவனை தேடின. ஆனந்த வழக்கமா போற இடத்துக்கெல்லாம் போய் விசாரிச்சேன். யாருக்கும் எதுவும் தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுக்கு போனேன். அங்க போலீஸ் இருந்தாங்க. அப்பதான் அப்பா கிட்ட இருந்து போன் வந்துச்சு. நான் எடுக்கல. என்னால வீட்டுக்கு எந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் வீட்டுக்கு போகல. ஹலோ, நான் தான். எங்கடா இருக்க? நான் சொல்றத கேளு. எங்கடா இருக்க? தெரிஞ்சு என்ன செய்ய போற? போலீஸ்கார வேலையை நீ பார்க்க போறியா? வேணாண்டா. வேணும்டா. எனக்கு நிறைய பணம் வேணும், அதான் எடுத்துக்கிட்டேன். நம்ப முடியல. என்னால கூட தான் நம்ப முடியல. என்ன பண்றது? நடந்து போச்சு. இப்படி மாறிட்டியாடா? மாறிட்டேன், விடு. இப்போ உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? கூட்டு சக்கரியா? நீ செஞ்ச வேலைக்கு பங்கு தரேங்கிற. என்னையும் உன்ன மாதிரி நினைச்சிட்ட பத்தியா? நினைச்சேன் நீ இதத்தான் சொல்லுவேன்னு. பரவாயில்ல, விட்டு. நீயாவது மாறாம இருக்க, சந்தோஷம்தான். வச்சிரவா? எவ்வளவு தருவ? தப்பு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா யோசிக்க கூடாது. ரொம்ப புரியுது நீ எங்க வர்றேன்னு. என் பின்னால வராத. வச்சிரவா? ஹலோ, ஆறுமுகம். ஒரு வேலை ஏறுதுண்ணே. யார்கிட்ட சொல்றது? ஆறுமுகம், இங்க வா. இங்க வா. வாடா. நீங்க வா. என்னடா பண்றது? ஒன்றும் புரியல. வேதகிரி என்னட்ட நான் பேசி பார்க்கவா? அவர்கிட்ட பேசி என்ன பண்ண? அவர் நீதி நேர்மன்னு சொல்லி போலீஸ்ல சரண்டர் ஆக சொல்லுவாரு. இரு, நான் பேசி பார்க்குறேன். என்ன சொல்றாருன்னு கேட்பேன். ஏய், அவன் என்னடா நினைச்சிட்டு இருக்கான்? ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறான். ஒழுங்கா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சரண்டர் ஆக சொல்லு. அவன் மேல எந்த தப்பும் இல்லைண்ணே. தப்பு இல்லைல்ல? அப்ப வர சொல்லு. இப்ப அவன் எங்கடா இருக்கான்? எனக்கு தெரியாதுண்ணே. பொய் சொல்ற. ஓட ஓட பிரச்சனை தான்.
நான் இருக்கேன்ல, தைரியமா வர சொல்லு. உன்னை சரண்டராக தாண்டா சொல்றாரு. இல்லடா, ஒருவேளை ஆனந்த மாட்டலன்னு வச்சுக்க, போலீஸ் என்ன விட மாட்டாங்க. இப்போ என்ன பண்றது? நான் அவன் வீட்டில் போய் பார்க்குறேன். நீ நம்ம பசங்களை விட்டு அவன் வேற எங்கே இருக்கான்னு தேட சொல்லு. இப்போதைக்கு வீட்டில் ஒன்றும் சொல்ல வேணாம், பயந்துருவாங்க. சரி. வாங்கண்ணே. எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேண்ணே. முதல்ல உள்ள வாங்க. பரவாயில்ல, கொஞ்சம் வேலை இருக்கு. எங்க அவனை? நேத்து காலையில வேலைக்கு போனவர்னே இன்னும் காணோம். ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாரு. இப்போ அவன் எங்க இருப்பான்னு தெரியுமா? வேற எங்க? அந்த சனியம் பிடிச்ச வீட்டுல தான் இருப்பாரு. இப்போ கொஞ்ச நாளா ஒரு பொம்பளை கூட தொடுப்பு வச்சிருக்காருண்ணே. 10 நாள் வீட்டுக்கே வரதில்ல. நீ எதுவும் கேட்கறது இல்லையா? கேட்டேனே, அவ வீட்லயே போய் கேட்டேன். என்ன நினைச்சிட்டு திரியறாரு இந்த ஆளு? கட்டினவன் நான் இருக்கும்போது கூத்தியா தேடுதோ? புள்ள குட்டி இல்லாத மாதிரி தன்னால திரிய பாக்குறாரு. வெளியே வாயா. யோ, உன்னதான். நீ முதல்ல வெளியே வாடி, இல்ல மரியாதை கேட்டுரும். ஏண்டி, உனக்கு இன்னுமா விடியல? தன்னால சிலிப்பிக்கிட்டு இருக்கா? வாடி முதல்ல வெளியே. கூப்பிட்டல்ல, அதான் வந்தேன். சொல்லு, என்ன விஷயம்? நீ எல்லாம் ஒரு பொம்பளை. சீ. நான் தான் பொம்பளை. அதான் உன் புருஷன் என் வீட்ல வந்து கிடையா கிடக்குறான். யோ, உள்ள என்னையா பண்ணிட்டு இருக்க? வாயா, உனக்கு வெக்கமா இல்ல? ஏய், நீ வீட்டுக்கு போ. அங்க போய் ஆமாயா, பேசிக்கலாம். இங்க புடுங்கவே வீட்ல வந்து பேசுவியா? போடி, சொல்றேன்ல, போடி. எங்க எல்லாரும் பாக்குறாங்க, அக்காவை உள்ள வந்து பேச சொல்லுங்க. ஓ, மானம் போகுதோ அப்படின்னு உனக்கு ஒண்ணு இருக்கா? சொல்லிக்கிட்டே இருக்கேன், போடி. என்ன கண்டு முன்னாடில சொல்றேன்ல, போக மாட்டியா? அவங்க இடத்துல நான் இருந்தாலும் நானும் இப்படி தான் நடந்துக்குவேன். பாத்தியாடி எவ்வளவு தன்மையா பேசுறான்னு? லூசாயா நீ? அப்படி என்னதான் அவகிட்ட இருக்கு? புருஷன் கூட எப்படி சந்தோஷமா இருக்குன்னு இவளை கேட்டு தெரிஞ்சுக்க. பெருமைப்பட்டுக்காதடி. இன்னைக்கு இங்க உள்ள அத்தனை ஆம்பளைங்களோ ராத்திரி உன்னை நினைச்சுதான் தூங்குவாங்க. மானம் கெட்டவ. பெரிய வித்தக்காரினாவ. ஆனந்தனை பத்தி நான் கேள்விப்படுற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அண்ணே, இங்க மங்கா வீடு எங்கன்னு இருக்கு? அண்ணே, யாருப்பா? இங்க மங்கான்றவங்க இதான் இந்த வீடு தான். யாரும் இல்லைங்களா? இல்ல, பூரா பழனிக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு ராத்திரி வரதா சொன்னாங்க. என்னன்னு தெரியல. நீங்க யாரு? தெரிஞ்சவங்க தான். அப்படியா? சரி சரி. எப்படியும் அவன் மங்கா வீட்டுக்கு வருவான்னு அங்கேயே சுத்திக்கிட்டு இருந்தேன். அப்பதான் ராத்திரி ஆனந்தம் கூட இருந்தவங்கள ஒருத்தனை பார்த்தேன். ஓ, ஒரு சீட்டு குடியா? முறிய வரல? வணக்கம் பாசு. வணக்கம் பாசு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஆஹா, கூட்டு பாட்டு தப்புச்சுரா பாண்டி.
அங்கே இல்லை கிட்ட வந்தா இங்க இருந்து நான் கூச்சிடுவேன். குதிடா குதி, இல்லைன்னா நானே உன்னை பிடிச்சி தலை தான் போறேன் இப்போ. எதுக்குடா திருநீங்க? கேள்வியை பாரு, எல்லாம் பணத்துக்கு தாயா. ஏய் என்னடா பேசிக்க கையா வைக்கிற? கேட்கிற கழித்தா பதில் கரெக்டா சொல்றோம்ல. கேள்வி ஒழுங்கா கேட்டு பழகு. கைய வைக்கலாம்ல கைய. அங்க பணம் இருக்குன்னு உங்களுக்கு எப்ப தெரியும்? அந்த வீட்டுல எங்க ஆத்தா வேலை வந்துச்சு. வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுமா, நான் கிளம்புறேன், நாளைக்கு வரேன். சரிம்மா, இன்னைக்கு நாங்க பழனிக்கு போறோம். நாளைக்கு நான் வந்து போன் பண்ணதுக்கு அப்புறம் வந்தா போதும். கட்டு கட்டா பணத்தை பார்த்தேம்மா. இது வரைக்கும் அவ்வளவு பணத்தை நான் பார்த்ததில்ல. சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். எங்க ஆத்தா என்னமோ சாதாரணமா தான் சொல்லுச்சு. ஆனா என் தங்கச்சிக்கு தான் கிறுக்கு பிடிச்சிக்கிச்சு. உன் தங்கச்சி தான் மங்காவா? யாரு அன்னைக்கு ராத்திரி உன் பொண்டாட்டி நடிச்சது அதானே? வெக்கமா இல்ல தங்கச்சியை போய் பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு? நடிப்புன்னு வந்துட்டா இதெல்லாம் சகஜம்யா. டேய் டேய் வலிக்குதுல? அப்படித்தான் எங்களுக்கும். ஆனந்தம் எப்படி இதுக்கு சம்மதிச்சான்? மங்காவுக்கு பணம் வேணும், அவனுக்கு மங்கா வேணும், அப்படித்தான். என்னடி சொல்ற? நல்லா யோசிச்சு தான் சொல்றேன். எத்தனை நாளைக்கு தான் நம்ம கஷ்டப்படுறதுங்க? ஏ மாட்டிக்கிட்டா எல்லாமே போயிரும்டி. மாட்டலனா சொல்லு. மாட்டலனா நம்ம வாழ்க்கை மாறிடும்ல. இல்ல மங்கா வேணாம், பயமா இருக்கு. தெரு தெருவா சைக்கிள்ல போய் வெயில் அலைஞ்சு எனக்கு உங்களை பார்த்தா பாவமா இருக்குங்க. எனக்கு நீங்க மட்டும் போதும். இந்த நாத்தம் முடிச்ச வாழ்க்கை வேணாம். அதுக்கு எனக்கு அந்த பணம் வேணும். எத்தனை பேரை பார்த்து நம்ம ஏங்கி இருப்போம். நம்மளை பார்த்து ஒரு 4 பேர் ஏங்கட்டுமே. அவ சொன்னா அவ என்ன வேணாலும் செய்வான். யாருக்கு சந்தேகப்படாதுக்காகத்தான் உன்னைய நாங்க கூப்பிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் பாசு. உனக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுக்காகத்தான் எங்க அப்பாவுக்கு நாங்களே முட்டையை போட்டோம். அந்த வீட்டுல எந்த பொருள் எங்க இருக்குங்கிறது எங்க ஆத்தாவுக்கு நல்லா தெரியும். எப்படி போனோம்? அப்படியே மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு, அங்க இருந்து கேரளா. அங்க சொந்தக்கார நிறைய பேர் இருக்காங்க. அதான் பிளானு. அப்புறம் ஏன் போகல? வீதி அதுக்கு நம்மளோட பவர் ஜாஸ்தியா. அம்மா உனக்குண்டாங்கலையே. ஏ பாண்டி, போலீஸ்காரங்க வராங்க. கையில பணம் இருக்கு, மாட்டிக்கிட்டா சிக்கலா போயிடும். நான் இப்படியே கிளம்புறேன், நீ பாத்துக்க. சரி சரி நீ கிளம்பு. பணம் பத்திரம். ஏய் விலகு 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 விலகுப்பா. அப்புறம் அப்புறம் என்ன, ஹாஸ்பிட்டல் தான். இப்ப ஆனந்த் எங்க இருக்கான்? ஆனந்த் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன் மங்கா விட்டுட்டு போயிருக்க மாட்டான். அவனுக்கு போன போடு போடு. ஸ்பீக்கர்ல போடு. போடுறா.
சொல்லு. இப்ப எங்க இருக்க நீ? ஆஸ்பத்திரியில. மங்க அப்படி இருக்கா? அவ அப்படியே தான் இருக்கா. நீ அடிக்கடி ஃபோன் பண்ணாத. நீ தான் நம்பர் மாத்திட்டீல, அப்புறம் உனக்கு பயம்? நீ மாத்தல. ஆமால. சரி வை. சரி வா என் கூட. என்னப்பா, நான் தான் எல்லாம் உண்மையை சொல்லிட்டேன்ல, திரும்ப என்ன கூப்பிடுற? அதனால தான் சொல்கிறேன் வா. ம். அடே அப்பா, நம்ம போலீஸ்காரங்க பயங்கர ஃபாஸ்டியா. அதுக்குள்ள வீட்டை கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. ஏதாவது வீட்டில் திட்டு போச்சுன்னா போலீஸ் முதல்ல அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்கள தான் விசாரிப்பாங்க. அவங்க உங்கள் அம்மாவை தேடி தான் வந்திருக்காங்க. வா. ஹலோ ஹலோ, என்னடா ஆச்சு? நீ எங்க இருக்க? அந்த கும்பலில் ஒருத்தனை பிடிச்சிட்டேன். இப்போ ஆனந்த மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். நாங்கள் தான் வந்துகிட்டு இருக்கேன். சரி, நீ உடனே கிளம்பி போ. அவன் என் கூட தான் இருக்கான். தூங்கு, நல்லா தூங்கு. அவஸ்தைப்படுறது நான் தானே. டேய், உன்னை சும்மா ஃபோன் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. நான் ஃபோன் பண்ணலடா, நீ மாட்டிக்கிறவ. என்னடா சொல்ற? சாருங்க உனக்கு தேடி வந்துட்டு இருக்காயா. எப்படிரா? எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். பைத்தியமாடா நீ? யோ முட்டாளா நீ? அவ தண்ணி டேங்க்ல தள்ளி விட்டு கொல்ல பார்த்தா உண்மையை சொல்லாம வேலை பண்ண சொல்ற. செத்து தொலைய வேண்டியதானே? நான் எதுக்கு சாவணும்? முடிஞ்சா உசுரை நீ காப்பாத்திக்க. என்னை சா ஈரன்னு நீ சொல்லக்கூடாது. உன்னை தேடி வந்துட்டு இருக்கேன், பாத்துக்க. வந்துகிட்டு இருக்கானா? என்ன செய்ய? விட்டுட்டு போயிடவா? வேற வழி இல்ல. சொல்றா. எங்கடா போயிட்டு இருக்க? கோரிப்பாளையம் தாண்டி. அவனை தான் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன். நானும் வந்துட்டே இருக்கேன்.
எங்க இருக்க? அலங்காநல்லூர் மெயின் ரோட்ல நிக்குதுற ஆட்டோ. இறங்கி அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன். அவசரப்பட்டுறத, நான் வந்துகிட்டே இருக்கேன். சீக்கிரம் வா. அவனும் என்னைய பார்த்துட்டான்டா. மனுஷனாடா நீ? ஏன்டா அப்படி செஞ்ச? பணம் உன்னை போய் கூட பிறந்தவன நினைச்சோம்டா. எப்படா மனசு வந்துச்சு? சொல்றத கேளு ஆறுமோ. இது அவன்கிட்ட சொல்றான். ஆறுமோ சொல்றத கேளு. கேட்டதெல்லாம் போதும்டா. சொல்றத கேளு ஆறுமோ. சொல்றா, என்னடா சொல்ல போற? பணம் தர ₹1,00,000. என்னைக்குடா ஆறுமோ நம்ம இவ்வளவு பணத்தை பார்க்க போறோம்? நீ மட்டும் பார்த்தேன்னு வச்சுக்க, என்ன வேணாலும் செய்ய தோணும். இன்னும் நீ திருந்தல. ஆறுமுகம், பின்னாடி வராதீங்கன்னு சொன்னேன்ல, கேட்க மாட்டேன்ட்டீங்களடா. இப்ப போய் சேர்ந்துட்டேன் போ. ஹலோ, என்னாச்சு சார்? ஆனந்தனை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அவன் அங்க இல்லை. ஆனா மங்கா கண்முழிச்சிருந்ததை பார்த்தேன். இப்போ என்ன பண்றது? அவனை தேடி நம்ம போறதை விட அவன் நம்மளை தேடி வர மாதிரி பண்ணணும். புரியல. மங்கா இல்லாம அவன் இந்த ஊர் விட்டு போக மாட்டான். மங்கா அவனை நம்ம தூக்கிட்டோம், அவன் நம்மளை தேடி வருவான். பேசாம நாம போலீஸ் கிட்ட போயிடலாமா? லூசா நீ? அறிவில்லை உனக்கு? போலீஸ் போனா என்ன விட மாட்டாங்க. நான் போனா மங்கா என் கூட வரமாட்டா. அவளுக்கு என்ன தெரியும்? நீதான் ஆனந்தம் சொன்னதா சொல்லி அவளை கூட்டிட்டு வரணும். புரியுதா? பயமா இருக்கு. பயப்படாத.
நான் உன் பின்னாலே தான் இருப்பேன். நம்ம கல்யாணம் நடக்குமா? நடக்கணும். அத்தாடி போச்சுடா. ஏன் சார் நீ வரட்டி வரீங்க? ஏன்டா என்ன பார்த்தா ஓடுற? சும்மா தான் சார் ஓடுன. சும்மாவா? என்ன சார் பேசுறீங்க, அடிக்கிறீங்க? அப்புறம் கொஞ்சம் வாயிலா உட்கார்ற எறா பின்னாடி. சார் சார் நான் எந்த தப்புமே செய்யல சார். சார் சார் நிப்பாட்டுங்க சார். ஆனந்த் எப்படியா இருந்தாலும் இங்கே தான் வருவான். நான் பார்த்துக்கிறேன். நீ கிளம்பு. இல்லை நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். எது பண்ணாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. சரி நீ பார்த்துக்கோ. டீ போடுங்க. அடிச்சி உட்காரு. டீ சொல்லு. டீ சொல்றா. அண்ணே டீ ஒன்று. உன்னை பார்த்த உடனே கொல்லணும்னு வெறியோட இருந்தேன். உன்னை கொன்னுட்டு உன்ன மாதிரி ஓடி ஒளியறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஆறுமுகத்தை கொல்றதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? எனக்கு உனக்கு அவன் எந்த வித்தியாசமும் பார்த்தது இல்லடா. அவனை போய் உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்குடா.
ஹலோ, நான் தான் மதனி. எங்க பார்க்க? என்னப்பா நடக்குது? எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. பயப்படாதீங்க, இப்ப ஆனந்தம் என் கூட தான் இருக்கான். பேசுங்க. ம். எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க கூட என்ன வீட்டுக்கு வரல? ஹலோ மதனி, இப்போ அண்ணனை கொன்னவன் பக்கத்துல நான் போயிட்டேன். யாரு? யாரா அவன்? அவன் யாரா இருந்தாலும் கொன்றேன். நான் பாத்துக்கிறேன் மதனி. உன்னை கொல்ல சொல்றாங்க, கொன்றவா? நம்ம எதிரி கூட நம்ம சாகணும்னு நினைக்க கூடாதுடா. நான் கொல்லல. ஆறுமுகத்தை கொன்னது நான் இல்ல. தப்பிக்க பாக்குறியா? நான் கொல்லலடா. பின்ன வேதகிரி அண்ணன் தான். அவர் தான் கொன்னார். மங்காவோட அம்மா அந்த பணத்தை பார்க்கும்போது வேதகிரி அண்ணனும் கூட இருந்திருக்காரு. நல்ல வேளை நீங்க வந்தீங்க, எனக்கு கொஞ்சம் தைரியமா இருந்துச்சு. யாருக்கிட்டையும் கை நீட்டாத வேதகிரி அண்ணனுக்கு முதல் முறையா பணத்து மேல ஆசை வந்துருச்சு. அதுக்காக அந்த வீட்டில் வேலை செய்கிற மங்காவோட அம்மா கிட்ட உதவி கேட்டு வந்தார். நாங்கள் 2 பேரும் இப்படி சந்திச்சுக்கிறோம்னு எதிர்பார்க்கல. என்னன்னே சொல்ற? ஒண்ணுமில்லடா, நமக்கு தேவைப்படுற பணம் ஒரு இடத்துல இருக்கு, அதை எடுத்துக்கலாங்கிறேன். தப்பா? விளையாடாதானே? நான் விளையாடுற வயசெல்லாம் தாண்டிட்டேன்டா. நீ ஏனே பேசுற? சத்தியமா இதை நான் அவன்கிட்ட எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காம நடக்கிறதாண்டா வாழ்க்கை. நான் கூட தான் எதிர்பார்க்கல உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு. அது வேறண்ணே. என்ன தப்பு தானே? உன் சந்தோஷத்துக்கு தானே செஞ்ச. நானும் அதை தான் சொல்றேன். இன்னொரு தப்பு செஞ்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். முதல் தப்பு தான் பயம், 2வது தப்பு பழகிரும். என்னண்ணே ஆச்சு உனக்கு? நீ ரொம்ப நல்லவனே. இங்க தப்பு செய்ய சந்தர்ப்பம் கிடைக்காம தான் நிறைய பேர் நல்லவனா இருக்க. இப்படிலாம் சொன்னா எனக்கு புரியாதுண்ணே. சரி, உள்ள வேலையே பார்க்க முடியல, உனக்கு எதுக்கு இந்த ஆகாத வேலை? அதுக்காக கடைசி வரைக்கும் நல்லவன்னு கையெட்டி நிக்க சொல்றியா? என் பொண்ணுக்கு 28 வயசு ஆகுது, கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. வேற என்ன பண்ண? வேணாம்னு எனக்கு பயமா இருக்கு. கடைசி வரைக்கும் இப்படி இருக்க போறியா? ஆரம்பத்துல நல்லவங்கிறது பெருமையா தான் இருந்துச்சு. அது மாத்திரம் குடும்பத்தை காப்பாத்தலையே. என் பொண்டாட்டி சொல்லி காட்டும்போது கஷ்டமா இருக்குடா. அதுக்காக போய் திருட சொல்றேனே. அவன் திருடுறான், அவனை பார்த்து இவன் திருடுறான். நாம மட்டும் ஏன் சும்மா இருக்கணும்? நாளைக்கு உனக்கு இதே நிலைமை வரும். உன் குழந்தையும் வளருவா, தேவைகள் நிறைய வரும். அப்ப யோசிக்கிறத விட இப்ப யோசிக்கிறது நல்லது இல்லையா? ஒருவேளை மாட்டிக்கிட்டா? நான் போலீஸ்காரன், எப்படி தப்பிக்கணுங்கிறது எனக்கு தெரியும். மறுபடியும் சொல்றேன், நான் போலீஸ்காரன். மாட்டேன்னு சொன்னா உனக்கு தான் பிரச்சனை. எனக்கு குழப்பமாக தான் இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கே வேதகிரி அண்ணன் மங்காவை சந்திச்சு பேசியிருக்காரு. நீங்க அந்த போலீஸ்கார் சொல்ற மாதிரி செய்யுங்க. மங்கா என்ன சம்மதிக்க வச்சுட்டா. சாவியை தொலைச்சுட்டோன்னு ஃபோன் போட்டாங்க. அதான் நானும் வேற வழி இல்லாமல் உனக்கு ஃபோன் போட்டேன். சரி, நீ கிளம்பு, காலைல பேசு. ஏன் நீ வரலையா? நீ கிளம்பு, பேசிட்டு. இந்த சம்பவத்தில் உன்னை சிக்க வச்சதே வேதகிரி அண்ணன் தான். நான் வேணாம்னு சொன்னேன், அவர் கேட்க மாட்டேன்ட்டார். காலையில் போலீஸோட சந்தேகம் உன் மேலே வரணுங்கிறதுக்காகத்தான் வேதகிரி அண்ணன் அன்னைக்கு ராத்திரி உன்னை சந்திச்சதும். ஒரு வேலையை வந்தனே. சரி சரி, பார்த்து போ. நாங்கள் எதிர்பார்க்காதது அந்த ஆக்சிடென்ட். நீ ரொம்ப யோசிச்ச. புரியுது நீ எங்கே வர்றேன்னு. என் பின்னால் வராத, வச்சிடவா? நான் உன்கிட்ட ஃபோனில் பேசும்போது வேதகிரி அண்ணன் என் கூட தான் இருந்தார். என்ன சொல்கிறான்? ஆறுமுகம் என்னடா பண்ணா?
அவனை ஏன்டா கொன்னீங்க? அன்னைக்கு ஆறுமுகம் என் பின்னால் வரதை நான் முதலே பார்த்துட்டேன். என்ன செய்யறதுன்னு புரியாமல் நான் வேதகிரி அண்ணனுக்கு ஃபோன் போட்டேன். வேதகிரி என்னை வர சொன்ன இடத்துக்கு நான் போனேன். ஆறுமுகத்தை அவர் கொல்லுவார்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. செய்யற வேலையை சுத்தமா செய்யணும். நீ மாட்டினா நான் மாட்டுவேன்ல. மங்காவை பார்க்கறதுக்காக வேதகிரி என்னை ஆஸ்பத்திரிக்கு வந்தாரு. ஏய், என்னடா இன்னும் இங்க சுத்திட்டு இருக்க? அதுக்கு மங்காவை அப்படியே விட்டுட்டு போக சொல்றியா? பணம் தங்க. அதெல்லாம் பத்திரமா தான் இருக்கு. நான் சொல்றத கேளு. நீ கிளம்பி போ, இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும். மங்கா குணமானதும் நானே அனுப்பி வைக்கிறேன். உன்னை நம்ப மாட்டேன். நீ என்னை அனுப்பிச்சிட்டு மங்காவை கொன்னாலும் கொன்னுருவ. முதல்ல மங்காவோட உடம்பு சரியாகட்டும். அதுக்குள்ள போலீஸ் வந்துட்டு வந்துட்ட வராம பார்த்துக்க. நாங்க மாட்டினா நீ மாட்டுவேல்ல. தெளிவாத்தே இருக்கேன். வாழ்க்கை ஒரு கூட்டாஞ்சோறு விளையாட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது ஆடு புலி ஆட்டம்னு சொல்லி கொடுத்ததே நீ தானே. மங்கா குணமாற வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. அது வரைக்கும் போலீஸ் ஒன்றை மட்டுமே தேடணுங்கிறதுக்காகத்தான் உன் பேரில் பணம் போட்டது. மற்றதெல்லாம் என் மேலே சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அண்ணன் என்னை ஸ்டேஷனுக்கு வர சொன்னார். இப்போ என்ன பண்ண போற? தெரியல. என்ன பண்ணணும்? இனி ஒன்றும் பண்ண முடியாது. மங்காவை போலீஸ் பிடிச்சிட்டாங்க தெரியுமா? இந்நேரம் போலீஸ் உன்னையும் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. என்னை விட்டுடா. எனக்கு நீ வேணாம். முடிஞ்சா போலீஸ்லேருந்து நீ தப்பிச்சுக்க. எனக்கு அந்த பணம் வேணும். என்னால் ஒரு குடும்பம் தெருவில் நிற்குது. அந்த பணத்தை அவங்க கிட்ட ஒப்படைக்கணும். தரியா? இனி எனக்கு அந்த பணம் வேணாம். நிஜமாவே விட்டுருவேல? நிச்சயமா. பொம்மைகள் நாங்கள் தான், நீ ஆட்டும் பாசத்தில் பொய் என்னவை என்ன இரண்டு வேசத்தில். வாயங்கூட. எங்க? ஸ்டேஷனுக்கு. விட்டுருவேன்னு சொன்ன. நீங்கள் என்னை மாட்டி விடுவீங்க, ஆறுமுகத்தை கொல்லுவீங்க. நான் பரவாயில்லன்னு விட்டுட்டு போகணும். ஏமாத்திட்ட பாத்தியா? நல்லவன் மாதிரி நீ என்ன ஏமாத்தலை.
நம்மக்கிட்ட பணம் மட்டும் தானடா இல்லாமல் இருந்துச்சு, வாழ்க்கை இருந்துச்சுல்ல. விட்டுட்ட பத்தியா? என்னை விட்டுடுடா, நான் எங்கேயாவது போயிடுறேன். தப்பு பண்ணவன் எவனா இருந்தாலும் மாட்டி தாண்டாகணும். நான் தோத்துட்டேன்ல. தோத்துட்டேன்னு சொல்லாத, செத்து போயிட்டேன்னு சொல்லு. சொல்லு வெற்றி. சார் அந்த பேங்க்ல போய் செக் பண்ணேன். சரி. அந்த பையன் அக்கௌண்ட்ல பணம் போட்டது காக்காத்தோப்பு சுந்தர் தான் சார். ஓகே. அவனை தூக்கிட்டேன் சார். சரி. அவன் சொல்ற விஷயம் தான் சார் என்னால் நம்ப முடியல. நம்ம கான்ஸ்டபிள் வேதகிரி பணம் போட சொன்னதா சொல்கிறான் சார். எல்லாத்துக்கும் ஆரம்பம் அவரை தான் இருக்கும் போல தெரியுது சார். வேதகிரி சார், உங்களுக்கு காக்காத்தோப்பு சுந்தர் தெரியுமா? தெரியும் சார். சாரங்க அக்கௌண்ட்ல அவன் தான் பணம் போட்டிருக்கான். அப்படியா சார்? எஸ்ஐ வெற்றி அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாரு. அப்படியா சார்? என்ன காமெடினா, நீங்க தான் போட சொன்னதை சொல்லியிருக்கான். ஏன் அப்படி பண்ணீங்க? அவரால் ரொம்ப தூரம் ஓட முடியாதுன்னு அவருக்கே தெரியும். எல்லா உண்மையும் போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. நான் ஆனந்தனை போலீஸில் ஒப்படைச்சிட்டு பணத்தை அந்த குடும்பத்துக்கிட்ட சேர்த்துட்டேன்.